மதுரை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் திருட்டு வழக்கு சம்பந்தமாக பவன் என்பவனை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவனை மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கைதியை நீதிபதி திண்டுக்கல் மாவட்ட சிறைச்சாலையில் அடைக்க உத்தரவிட்டார் நீதிபதி. இதனையடுத்து நேற்று இரவு குற்றவாளி பவன் திண்டுக்கல் மாவட்ட சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டார். அப்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் சிறைச்சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களை தள்ளிவிட்டு கைதி பவன் அங்கிருந்து தப்பி ஓடினான். தப்பி ஓடிய கைதி பவன் சிறைச்சாலை அருகே உள்ள சின்ன ஐயங்குளம் பகுதியில் இருட்டில் ஒளிந்து கொண்டான். உடனடியாக மதுரையைச் சேர்ந்த போலீசார் ஐயன்குளம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உதவியுடன் சுமார் 30 நிமிட தேடுதலுக்கு பிறகு புதரில் மறைந்திருந்த கைதியை பிடித்தனர். பின்னர் திண்டுக்கல் மாவட்ட சிறையில் கைதியை அடைத்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பத்து, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுறா கைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்.